வணக்கங்க. இவன் வில்லாபுரம். இவனுக்கு மண்டையில் அடிபட்டிருக்கு. சண்டை போட்டிருப்பாங்க, இல்லை கல்லை கொண்டு எரிஞ்சிருக்கலாம், என்னவே நடந்திருக்கலாம். பட் ஆனால் புண்ணு பெருசாகி உள்ளே புழு வைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ எனக்கு நேற்று இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. சரி, ரெஸ்க்யூக்காக ஆட்டோக்காரன் அனுப்பி விட்ருந்தேன். அவர் கையை வேற கடிச்சிட்டான். அவனுக்கு முதுகை தொடலாம், தடவி தரலாம், ஆனால் மூஞ்சியை தொட்டால் மட்டும் கோவம் வருது. ஆனால் அவனுக்கு முகத்தில் தான் புண்ணும் இருக்குது. ஸோ இவனை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு வந்துட்டோம் ஒரு வழியாக மல்லு கட்டி. அவருக்கு கடி வாங்கின அண்ணா ஆல்ரெடி இதுக்கு முன்னாடியே போன வாரம் இன்னொரு தடவை கடி வாங்கியிருந்தார். ஸோ அதனால் இப்போ அவர் வேக்சினேஷனில் இருக்கார். இன்றைக்கி 3ஆவது டோஸ் போட்டிருப்பார். ஸோ அதனால் ப்ரிகாஷன் பண்ணியாச்சு. இவனுக்கு பார்த்திங்கன்னா அது போக அந்த ஆணுறுப்பு கேன்சருமே இருக்குது. ஸோ அந்த புண்ணை நம்ம மேகட்ஸ் அந்த புழுவை கிளியர் பண்ணிவிட்டு ஒரு 3-4 நாள் ஆன்டிபயோட்டிக் கொடுத்துட்டு அதுக்கடுத்து இவனை இந்த கேன்சருக்குரிய ட்ரீட்மெண்ட்டும் பார்க்கணும். கொஞ்சம் அக்ரெசிவ் தாங்க. நான் செயின் போட்டு அந்த கூடை மாதிரி கழுத்தில் மாட்டி தான் வீட்டுக்கு மேலே தூக்கிட்டு போனேன். புண்ணை க்ளீன் பண்ண விடுவானான்னு தெரியல. பட்டு ஒரு நாள் ஆகட்டும், அதுக்கடுத்து பார்த்துக்கலாம். நம்மகிட்ட சாப்பாடு போட்டு அவனை ட்ரெயின் பண்ணி பார்ப்போம், பழகி பார்ப்போம் அப்படின்னு வெயிட் பண்ணுறேன். சாப்பாடு நைட் கொடுத்தேங்க, சாப்பிட்டான். பகல்லாமே நான் இப்போ பேசும்போதே மதியானம் தான் பேசுகிறேன். காலையில் நல்லா சாப்பிட்டான். உடம்பு தடவி வர்றான். மண்டையை தொட்டால் கோவம் வருது. பயங்கர ரோசக்காரனாக இருக்கான். பார்ப்போங்க, முயற்சி பண்ணுறேன். ஃபர்தராக நான் அப்டேட்டு பண்ணுறேங்க.